ஹலோ வியூவர்ஸ், இப்போ இருக்கிற டிவி ஷோக்களில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஜீ தமிழோட சிங்கிள் பசங்க ஷோ தான். சோஷியல் மீடியாக்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சில சிங்கிள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஜாலியாக இருக்கிறதுக்கு பேச்சு துணைக்கு ஒரு பொண்ணையும் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்து ப்ரோக்ராம் நடத்துகிறது தான் சிங்கிள் பசங்க. பொதுவாக துணையே இல்லாத ஒரு சிங்கிள் பசங்களோட ஆசை என்னவா இருக்கும்? ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அவங்க பக்கத்தில் இருக்கணும், நல்லா மனசு விட்டு பேசணும், முடிச்சா கட்டி அணைப்பதும் முத்தங்களும். இது அனைத்தையும் அவங்க கிட்ட காசு வாங்காமல் செஞ்சு கொடுக்குறவங்க தான் ஜீ தமிழோட சிங்கிள் பசங்க ஷோ. இந்த சிங்கிள் பசங்க ஷோவில் அதிகம் பேசக்கூடிய ஆளுனா அது கூமா பெட்டிக்காரன் தங்கப்பாண்டி தான். போன வாரம் நடந்த சிங்கிள் பசங்க ஷோவில் நாட்டாமை படத்தில் வர்ற சீனை ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க தங்கப்பாண்டியும் சாந்தினியும். டிவி ஷோன்னு கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட எடுத்து வச்சுருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டில் படுத்துக்கிட்டு போர்வைக்குள்ளே என்ன பண்ணுனாங்கன்னே தெரியல. ஆக மொத்தத்தில் இது ஒரு 18+ ஷோவாக மாறிட்டு வருது. இந்த வார சிங்கிள் பசங்க டாபிக் என்னன்னா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். ஒரு ஆண் குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு இந்த வாரம் சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி பண்ண அலப்பறை தான் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வருது. தங்கப்பாண்டி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை கொண்டு வந்து இதில் இருக்கிறது நான் தான், இது என்னோட குடும்பம், எதிர்காலத்தில் நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோம், இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை சாந்தினிக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு சொல்ல ஆளை விடடா சாமின்னு சாந்தினி பயந்து ஓடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டைம் ட்ராவல் பண்ணி ஷோ நடத்துகிற மாதிரி இருக்குது. சரி, ஃபோட்டோ மட்டும்தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஃப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் ஆக்டிங் என்ற பேரில் இவங்க பண்ணுற கூத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறவங்க எப்படியெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டில் போஸ்ட் கொடுப்பாங்களோ அதை விட பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜோடி. என்ன இருந்தாலும் இவங்க வேறு வேறு ஆளை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கக்கூடிய டிவி ஷோவில் இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சிங்கிள் பசங்க ஷோக்கு எதிராக தன்னோட கருத்துக்களை பலரும் பதிவிட்டு வராங்க. இந்த ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.